வட மாநிலங்களில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மகாராஷ்டிர மாநிலத்தின் அமராவதி, வார்தா மற்றும் சந்திரபூர் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பிரம்மபுரி, கட்சிரோலி, சந்திரபூர் மற்றும் வார்தா ஆகிய மாவட்டங்களில் கோடை வெயில் 46 டிகிரி செல்சியஸ் வரை பதிவானது. நாக்பூர், கட்சிரோலி மற்றும் அகோலா ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ராஜஸ்தான் மாநிலம் முழுவதும் கடும் வெப்ப அலை வீசி வருகிறது. ஸ்ரீகங்காநகர் நகரில் அதிகபட்ச வெப்பநிலை நேற்று 45 டிகிரி செல்சியஸ் வரை பதிவானதாகவும் இன்று 48 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் கடும் வெப்ப சூழலில் இருந்து விலங்குகளையும் பார்வையாளர்களையும் பாதுகாக்கும் நடவடிக்கையாக நந்தன்கானன் உயிரியல் பூங்கா நிர்வாகம் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொண்டுள்ளது. அதன்படி விலங்குகள் மற்றும் பறவைகள் உள்ள பகுதிகளில் செயற்கை மூடுபனி, குளிர்ந்த நீர்த்தளிப்பு, குளிர்ச்சியூட்டும் குளங்கள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் விலங்குகளுக்கான சிறப்பு கோடைகால உணவுகள் வழங்கப்படுகின்றன. இதேபோல் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரில் நிலவி வரும் கடும் வெப்ப தாக்கத்தில் இருந்து வனவிலங்குகளை பாதுகாக்க நேரு உயிரியல் பூங்கா நிர்வாகம் பல்வேறு குளிர்ச்சியூட்டும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது.